திமுக தலைவர் கருணாநிதி ஜனவரி 30ஆம் தேதி 3 நாள் பயணமாக தலைநகர் தில்லி செல்ல இருக்கிறார். பிப்ரவரி 1 தேதி நடைபெறவுள்ள மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் செல்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்த பயணத்தின் போது காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை 31ஆம் தேதி என்று சந்தித்து வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தொகுதி உடன்பாடு குறித்து கருணாநிதி பேசப்போவதாகவும் கூறப்படுகிறது. கபில் சிபலே தகவல் தொடர்பு துறையை தன் வசம் தக்க வைத்துக் கொள்வதால் திமுகவினருக்கு மத்திய அமைச்சரவையில் எந்த பங்கும் கருணாநிதி கேட்க மாட்டார் என்றும் கூறப்படுகிறது. கருணாநிதி காங்கிரஸ் தலைவியுடன் நேரடியாக கூட்டணி குறித்து பேசப்போவதாகவும் கூறப்படுகிறது. 1,76,000 கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் ஊழலால் இந்திய நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ள திமுக அமைச்சர் ராசாவின் செய்கையால் திமுக காங்கிரஸ் கட்சியுடன் என்ன பேரம் பேசப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காங்கிரஸை பொறுத்தவரை இந்திரா காந்தி விரும்பியது போல் 110 தொகுதிகளை திமுகவிடம் கேட்டால்தான் காங்கிரஸ் மீண்டும் தமிழகத்தில் தலை தூக்கி நிற்க வழி ஏற்படும். காங்கிரஸ் தயவால் மத்திய மந்திரி சபையில் பங்கு பெறும் திமுகவிடம் 110 தொகுதிகளை கேட்க சோனியா காந்தி தயங்கக்கூடாது. இன்று காங்கிரஸ் இயக்கத்திற்கு ஏற்பட்டிருக்கும் இழிவான நிலைக்கு பெரும் காரணம் திமுக அமைச்சர் ராசாவினால் ஏற்பட்ட இமாலய ஊழல்தான். பதவிக்காக வெள்ளையர்களுக்கு பாதம் தாங்கியவர்கள்தானே திமுகவினர். காங்கிரசின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட காமராஜையும் பக்தவத்சலத்தையும் ஏசி மகிழ்ந்தவர்கள்தானே இந்த திராவிட இயக்கத்தினர். இவர்கள் பதவிக்காக பாசமுடன் பேசும்போது சோனியா காந்தி இவர்கள் கடந்த கால வரலாற்றை மறந்துவிடவே கூடாது. திமுகவினர் அன்று இந்திய தேச தலைவர்களை மிகவும் கேவலப்படுத்தி பேசினார்கள். 5 ஆண்டு திட்டங்களை கேலி செய்தார்கள். தேசிய தலைவர்கள் நாடு பூராவும் மரம் நடும் விழாக்களை கொண்டாடி மழைக்காக மரம் நட்டார்கள். அதை திமுகவினர் ஆடு தின்னும் விழா என்று ஏளனம் செய்தார்கள். ஆரோன் சாட்சி ஒழிக, வடநாட்டான் ஆதிக்கம் ஒழிக என்று காங்கிரஸை வசைபாடாத மேடையே கிடையாது. நமது நாட்டை வடநாட்டுக்கும் பார்ப்பானுக்கும் ஒப்படைத்து நம்மை அடிமையாக்கியதற்கு காந்திதான் காரணம் என்று கூறினார்கள். காரியம் நடக்க வேண்டுமென்றால் காங்கிரஸை ஆதரிப்பார்கள், இல்லை என்றால் வசைபாடுவார்கள். இதுதான் திராவிட இயக்கத்தினரின் வாடிக்கை. 1944 சேலம் மாநாட்டில் திராவிட இயக்கத்தினர் நிறைவேற்றிய தீர்மானத்தில் திராவிட நாடு என்ற பெயருடன் நம் சென்னை மாகாணம் மத்திய அரசாங்க ஆதிக்கமில்லாமலும் நேரே பிரிட்டிஷ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டின் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டதுமான ஒரு தனிநாடாக விரிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். வெள்ளையர்களுக்கு எதிராக இந்திய தேசிய தலைவர்கள் தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்து போராடிய போது பதவி சுகத்தை தேடி வெள்ளையர்களுக்கு வெண்சாமரம் வீசியவர்கள் இவர்கள். வெள்ளைக்காரர்கள் தங்கள் பெயரால் லேலன், பென்ஸ், ஃபியட், பின்னி மில், ஹார்வி மில் என்று தொழிற்சாலைகள் நடத்தினால் ஆனந்தப்பட்ட இவர்கள் வடநாடு வேட்டைக்காரன் நாடு, தென்னாடு வேட்டையாடும் காடு, சவுக்கார் வேட்டையில் உள்ள வடவர்கள் நம்மை வேட்டையாடுகிறார்கள் என்று வடநாட்டு துவேஷத்தை வளர்த்தார்கள். நேருவின் தலையிலே கல்லேற்றுவோம் என்றும் இந்திரா காந்தியை இரத்த காட்டேரி என்றும் சோனியா காந்தியின் மூதாதையர்களை பழித்தவர்கள்தான் இவர்கள். வீரம் பேசுவதும் சந்தர்ப்பம் பார்த்து சரணாகதி அடைவதும் இவர்களுக்கு கைவந்த கலை. சோனியா காந்தி திமுகவினரின் பேச்சை கேட்டு மயங்க வேண்டாம். கடந்த கால அவர்கள் வரலாற்றை பாருங்கள். வெள்ளையனுக்கு பாதம் தாங்கி வடநாட்டு ஆதிக்கம் ஒழிக என்று கூறியவர்கள்தான் இவர்கள். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் மீண்டும் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டுமென்றால் சட்டமன்ற தொகுதி உடன்பாட்டில் 110 இடங்களை கேளுங்கள். பாமகவினரும் தேமுதிகவினரும் கூட்டணியில் பங்கு பெற 50 தொகுதிகளை கேட்கின்றனர். காங்கிரஸ் தயவால் இன்று வாழ்ந்து வரும் கருணாநிதியிடம் சோனியா 110 தொகுதிகளை கேட்க தயங்கக்கூடாது. காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் மலர இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது. சோனியா அவர்களே, கலைஞர் கருணாநிதியின் அரசியல் சாணக்கிய பேச்சில் மயங்கி விடாதீர்கள். 110 தொகுதிகளை
இப்போது காங்கிரஸ் கேட்டு பெறாவிட்டால் தமிழகத்தில் வருங்காலத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற எண்ணத்தை காங்கிரஸ் மறந்துவிட வேண்டியதுதான். சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.